ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இப்போ நம்மளுடைய பிஜிடிஆர்பி தேர்வுக்கு புதிய அறிவிப்பு வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அதாவது பிளானரில் இருக்கக்கூடிய டேட்டுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் மொத்தம் 1996 போஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த அடுத்த நாள்லேயே பள்ளி கல்வித்துறையிலிருந்து இந்த வேக்கன்சியை விட 2 மடங்கு அதிகமாக நாங்கள் இந்த வருஷம் போஸ்டிங் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான குட் நியூஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தொடர்ந்து நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருப்போம், ஸ்மார்ட்டாக படிப்போம். பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு 3 மந்த்ஸில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கடைசியில் வின் பண்ணுவாங்க. பதட்டப்பட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் பண்ணுறது அப்புறம் சிரமமாயிடும். அதனால் ரிலாக்ஸாக இந்த எக்ஸாம் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த பிஜிடிஆர்பிக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த புது சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டடி மெட்டீரியல், த எக்ஸ்ட்ரானரியான மெட்டீரியல், எங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நாங்கள் படிக்கிறதுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுறோம். அந்த மெட்டீரியலை பற்றி தான் இந்த வீடியோஸில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரைட், இந்த மெட்டீரியல்ஸ் நாம் என்னென்ன மேஜருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், மேக்ஸ் மேஜர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிசிக்ஸ், இந்த 5 மேஜருக்குமே புதிய சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிலபஸை பேஸ் பண்ணி 10 யூனிட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரானரி ஸ்டடி மெட்டீரியல், இது எல்லாமே சோர்ஸ் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். மூல நூட்களை பேஸ் பண்ணி தான் தயாரிச்சிருப்போம். நல்ல அருமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஒன்லைனர் டைப்பில் இந்த கொஷின்ஸ், இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்படியே மெட்டீரியல் எடுத்து படிக்கும் போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், போர் அடிக்காது. அந்த மாதிரி சூப்பரான ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மேஜருக்கு மொத்தம் உங்களுக்கு தெரியும் 10 யூனிட்டு. இந்த 10 யூனிட்டுக்கு 18 புக்கு போட்டிருக்கோம். இதில் 7வது யூனிட் இலக்கணம் தான் பயங்கர மாசு. அது ரொம்ப பெரிய யூனிட் அப்படின்றதுனால அதுக்கே நிறைய மெட்டீரியல்ஸ் ரெடி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு பெரிய யூனிட் கொடுத்துருக்காங்க தமிழுக்கு. ஸோ 10 யூனிட்டுக்கு 18 புக்ஸ் மெட்டீரியலாக போட்டிருக்கோம். சூப்பராக பேராகிராஃப் டைப் அப்படியே ஒன் வேர்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் சாம்பிள் பார்க்கலாம். அதே போல் இங்கிலீஷ்க்கு உண்டான இந்த 10 யூனிட்ஸ்க்கு 11 புக்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இங்கிலீஷ் புக்கும் சேம் மூல நூல்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு போயம், ட்ராமா, லிட்ரேச்சரி, கிராமர் எல்லாம் அழகாக பிரித்து கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு. தமிழ்லையும் அதே போல தான் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் இலக்கிய வரலாறு தனியாகவும் இலக்கணம் தனியாகவும் உங்களுக்கு அப்படியே சூப்பராக கொடுத்துருப்போம். அதுவும் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்க சிலபஸை பேஸ் பண்ணி. அடுத்தது மேக்ஸு, சேம் நியூ சிலபஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸில் நிறைய டாபிக் உள்ள அது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மேக்ஸுக்கும் 10 யூனிட்ஸ்க்கு 10 மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். அதே போல் கம்ப்யூட்டர் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் அப்படியே கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா நிறைய சிலபஸ் இதில் மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கும் நியூ மெட்டீரியல்ஸ் 10 யூனிட்டுக்கு 14 புக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். பிசிக்ஸ்க்கு 10 யூனிட்டுக்கு 13. பிசிக்ஸும் அதே போல தான் செம்ம சூப்பராக இருக்கும். பிசிக்ஸ் நீங்கள் பார்த்தாவே தெரியும். இது சிலபஸோடைய வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி புக்கோடைய பேஜஸும் கவுண்டிங்கும் ஜாஸ்தி. எனக்கு ஏன் 10க்கு 10 தான் கொடுத்தீங்கன்னு கேட்கக்கூடாது. அந்த மெட்டீரியலில் அவ்வளோதான் கண்டென்ட்டு, அதனால அவ்வளோ ரெடி பண்ணியிருக்கோம். கண்டென்ட் நிறையா இருந்தால் வால்யூம் ஜாஸ்தி ஆகுது, அவ்வளோதான். ஓகே, இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் செம்ம சூப்பராக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பயங்கர ஷாக்கிங் நியூஸ் சைக்காலஜியில் ஆல்ரெடி 8 யூனிட் இருந்துச்சு. 8 யூனிட்டோட ஏன் சும்மா இருப்பானு சொல்லிட்டு ஒரு 2 யூனிட்டை அடிஷ்னலாக ஆட் பண்ணி 10 ஆக்கிட்டாங்க. ஸோ 10 யூனிட்ல 2 டோட்டலி புதுசு. மீதி இருக்க யூனிட்ஸில் ஒரு அப்டேட்டடாகவே நிறைய உள்ள கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் நியூவாக எல்லாம் பார்த்தோம்னா ஒரு அரௌண்ட் 60% புது சிலபஸாக இது வந்துருச்சு. ஸோ இதுக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடியது என்னென்னா மேஜருக்கு மட்டும்தான். இப்போ இந்த மேஜருக்கு நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு காஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இந்த மேஜருக்கு மட்டும்தான். சைக்காலஜி மெட்டீரியல் ஒர்க்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விரைவில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்கான ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் தனியாக உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டு அதில் நான் உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம மேஜருக்கு மட்டுமே வழங்குறோம். சரிங்களா? சைக்காலஜி சிலபஸ் அப்டேட் ஆனதுனால அதை இப்போ கொடுக்கல. ஒன்லி இந்த 5 மேஜருக்கு மட்டும் நாம் ஃபுல் 10 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல் கொடுக்குறோம். இந்த மெட்டீரியல்
பே பண்ண 1 டேலயே நாங்க போஸ்டல் இன்னைக்கு பே பண்ணா இன்னைக்கே போஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்த நாள் மார்னிங் டு ஈவினிங் குள்ளார உங்களுக்கு வீட்டுக்கு வர மாதிரி சர்வீஸ் கொடுக்குறோம். சரிங்களா? இந்த மெட்டீரியல்ஸ் பத்தி நீங்க சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல்ஸ் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம். ஒரு யூனிட்டுக்கு ஒரு மாடல் டெஸ்ட். இப்போ யூனிட் நம்பர் 1 அப்படின்னா இதுல 100 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஓவராலா ப்ராக்டிஸ் பண்றது கொடுக்குறோம். அப்ப 10 யூனிட்ஸா 10 × 100 1000 கேள்வி பதில்கள் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாம ஓவரால் ஃபுல் மாடல் நடக்கும் இல்லைங்களா லாஸ்டா, அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுமே கொடுக்குறோம். இது எல்லாம் கொஸ்டின் பேப்பர் டைப்லயே உங்களுக்கு PDF ஃபைலாவே ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றோம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் வாங்கும் பொழுது 1000 கேள்வி பதில்கள் அவங்க மேஜர்ல கிடைக்கும். ஓவரால் மாடல் டெஸ்ட் ஒரு 3 மாடல் டெஸ்ட் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இது இல்லாம உங்களுக்கு அட்மிஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டெலகிராம் குரூப் கொடுத்துருவோம். அதுல உங்களுக்கு ஜிகேக்கு உண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் கொடுப்போம். ஓகே, தமிழ் தகுதி தேர்வுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் கொடுப்போம். இதெல்லாம் உங்களுக்கு PDF ஃபைலா அந்த குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். லாஸ்டா ஃபுல் மாடல் டெஸ்ட் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம், அதுவும் ப்ரொவைட் பண்ணுவோம் PDF ஃபைலாவே. ஸோ இந்த மெட்டீரியலை பத்தி நீங்க ஒரு சாம்பிள்ஸ் பார்க்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, அகாடமியோடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாம்பிள் மெட்டீரியல் உங்களுடைய மேஜர், இப்போ தமிழ் அப்படின்னா தமிழ் மேஜர் சாம்பிள் மெட்டீரியல் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் அந்த 10 யூனிட்ஸ்க்கு உண்டான அந்த 18 புக்கையும் சென்ட் பண்ணுறேன். சாம்பிளாக நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இங்கிலீஷ் மேஜர், மேக்ஸ் மேஜர், ஃபிசிக்ஸ் மேஜர், CS மேஜர் சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கான ப்ரைஸ், இதுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்றத இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒவ்வொரு மேஜருக்கும் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, சாம்பிள் பார்த்துட்டு நீங்கள் ஓகேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் படிக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்தது ஒரு சின்ன மோட்டிவேஷன். சார், நம்ம எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு, படிக்கலாமா, படிக்க முடியுமா, என்னால் பிக்கப் பண்ண முடியுமான்னு தயவு செய்து யோசிக்காதீங்க. லாஸ்டா எக்ஸாம் நடந்தது 2022, 23. இப்போ அடுத்தது 25, 26ல இந்த கேப்ல தான் போஸ்டிங் போவோம். இடையில 3 வருஷத்தை நாம விட்டுட்டோம். அந்த எக்ஸாம்ஸ்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா அங்க போயிருக்கலாம். இல்ல இப்போ ஃப்ரெஷ்ஷா நான் படிக்க ஆரம்பிக்கிறனாலும் இந்த டைம்ல தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு ஜாப் வேணும். இந்த வருஷம் சிலபஸும் மாறி இருக்கு, சைக்காலஜி சிலபஸும் மாறி இருக்கு, மேஜரும் மாறி இருக்கு. ஸோ கண்டிப்பா எக்ஸாம்ஸ் டஃபா வரும். டஃபா வருது அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் கம்மியா இருக்கும். கட் ஆஃப் கம்மியா இருந்தா கண்டிப்பா நமக்கு கம்யூனிட்டி வைஸா பார்க்கும்போது மார்க் வேரியேஷன்ஸ் இருக்கு. இரண்டாவது நார்மலைசேஷன் அப்படின்றது லாஸ்ட் இயர்ல ஃபாலோ பண்ண அந்த மெத்தட் இதுல இல்ல. OMR ஷீட் எக்ஸாம் தான் கொடுக்குறாங்க. அப்போ ஓரளவுக்கு ரீசனபிளான மார்க் இருந்தாலும் போஸ்டிங் கிடைச்சிரும். இன்னொன்னு கவர்மெண்ட்லயே அறிவிச்சிருக்காங்க 2 டைம்ஸ் நாங்க வேகன்சி எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம்ன்றான். அவங்க 1 டைம் எக்ஸ்டெண்ட் மட்டுமே நல்ல வேகன்சி கிடைக்குன்னா நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வருஷம் சம் எலெக்ஷன் ரீசன் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அப்போ நமக்கு நிறைய வேகன்சி வரும், கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். அப்போ பேலன்ஸ் இருக்க டேஸ்ல பாருங்க, எக்ஸாம் டேட்டை கூட அபிஷியலா என்ன டேட்னு சொல்லாம தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ராக். அடுத்தது நம்ம என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை ரிலாக்ஸா ஹாப்பியா பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ சூப்பரா இந்த மாதிரி ஒரு அருமையான சப்போர்ட் பயிற்சி மையத்தில் கொடுக்குறோம். ஸோ இந்த மெட்டீரியலை பத்தி வேற ஏதாவது தகவல் வேணாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.